Honorable Maravakan Jagadish, you have 4 minutes. கௌரவ சபாநாயகர் அவர்களே, உண்மையிலே இந்த நோவுட் பிரதேச செயலகமானது, நான் அந்த அறிக்கையை வாசித்திருந்தேன். நோவுட் பிரதேச செயலகமானது கிட்டத்தட்ட 1500 சதுர அடி நிலப்பரப்பிலே 110 சேவையாளர்களை கொண்டு இந்த பிரதேச செயலகம் இயங்கி வருகின்றது. ஒரு அசாதாரணமான சூழ்நிலை என்றே நான் கருதுகின்றேன். உண்மையிலே கிட்டத்தட்ட 2,50,000க்கு மேற்பட்ட மக்கள் தொகையுள்ள ஒரு பிரதேசத்திலே 35 கிராம சேவையாளர் பிரிவுகளிலே இயங்கக்கூடிய இந்த பிரதேச செயலகத்தின் செயற்பாடு என்பது எவ்வளவு தூரம் வினைத்திறனாக இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க முடியவில்லை. அந்த வகையிலே இந்த பிரதேச செயலக அதிகாரிகள் மற்றும் அந்த பிரதேச மக்களினுடைய பல தடவை வேண்டுகோளுக்கு இணங்க தற்காலிகமாக அந்த பிரதேச செயலகத்தை ஹட்டன் புகையிரத நிலைய கட்டிடத்திற்கு கொண்டு செல்வதற்கான தீர்மானம் தற்காலிகமாக ஒரு ஆலோசனையாக கடந்த 30/1/2025 நடந்த டிசிசி கூட்டத்திலே தீர்மானம் மட்டுமே அங்கு எடுக்கப்பட்டிருந்தது. அதற்கான முடிவு முழுமையாக எட்டப்படவில்லை. அத்தோடு இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பிரதேச செயலக பிரிவில் கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள், அதிலே கடமை புரிய வருகின்ற, அதாவது சேவையை பெற்றுக்கொள்ள வருகின்ற மக்கள் அந்த கட்டிடத்துக்கு வெளியே பல மணி நேரம் வரிசையிலே காத்திருந்து, சில வேளைகளில் வெயிலோ மழையோ அதற்கு கூட அந்த பாதிப்புகளுக்கு கூட உட்படக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான சூழ்நிலை அங்கே காணப்படுகின்றது. எனவே இதற்கு ஒரு மாற்றீடான ஒழுங்கு செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே தற்காலிகமாக அந்த பிரதேச செயலகத்தை ஹட்டன் புகையிரத நிலைய கட்டிடத்தில் மேல் பகுதியில் இயங்குவதற்கு தீர்மானம் அல்ல, ஆலோசனை ஒன்று வழங்கப்பட்டது மட்டுமே தவிர இது முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்குரிய தீர்மானமாக இங்கே எடுக்கப்படவில்லை என்று அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அசாதாரண சூழ்நிலையிலிருந்து மக்களையும் அந்த பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்களுடைய வினைத்திறனான சேவையை பெற்றுக்கொள்வதற்கு அந்த மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும் விதத்திலே ஒரு மாற்று ஒழுங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இதனை கருத்தில் கொண்டு செயற்பட்டால் நல்லம் என்று நினைக்கின்றேன். அத்தோடு பாரிய அளவான மக்கள் அங்கு சேவையை பெற்றுக்கொள்ள வருவதனால் நாங்கள் இதை ஒரு மாற்று திட்டம் ஒன்றை நாங்கள் இதற்கு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதனை இவ்விடத்தில் கூற விரும்புகின்றேன். நன்றி.